டிஎன்சி தமிழ்நாடு பவர் லிமிடெட் ஒப்பந்த ஊழியர்கள் 21வது நாளாக ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரை நிர்வாண காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 750 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிப்படைந்துள்ள நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தையில் சமூக தீர்வு எட்டப்பட வேண்டும், இல்லையென்றால் உண்ணாவிரதம் போராட்டம் மட்டுமின்றி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்துவோம் என தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு செயலாளர் அப்பாதுரை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். NTPL தொழிலாளர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு கடமை உணர்வோடு இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம். எனவே NTPL நிர்வாகம் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு முன்வந்து ஆரோக்கியமான தீர்வுகளை முன்னெடுத்து நியாயமான ஊதிய உயர்வு வழங்கி சுமூக தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த வேலைநிறுத்தம் தொடரும். ஏற்கனவே 500 மெகாவாட் மின்சார உற்பத்தி முற்றிலுமாக முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அலகும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே நிர்வாகம் பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடித்தால் உடனடியாக தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பி செயல்படாமல் இருக்கக்கூடிய அந்த அலகை மீட்டெடுக்கவும் மின்சார உற்பத்தியை முழு கொள்ளளவில் கொண்டு வரவும் தயாராக உள்ளோம். எனவே பேச்சுவார்த்தையை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிர்வாகத்துக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து தேவையான ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள மருந்தீஸ்வரர் ஆலய சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முக்கிய வீதிகளின் வழியாக தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து சென்னையில் இருந்து பஞ்சாப் மாநிலம் சண்டிகர் செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மற்றும் சண்டிகரில் இருந்து சென்னை வரும் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் அவதிக்குள்ளான நிலையில் பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பயணிகள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை சகித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கல்லறை தோட்டம் பின்புறம் பகுதியில் இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து உயிரிழந்த விண்ணரசன் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்றிருந்த தனியார் பள்ளி வாகனம் முன்னால் சென்று கொண்டிருந்த மினி பேருந்து மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பள்ளி வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் விபத்து குறித்து சாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவில் திருத்தேர் வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்த நிலையில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி CBS ஒழிப்பு இயக்கம் சார்பில் இருசக்கர வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. கன்னியாகுமரி பகுதியில் இருந்து தொடங்கிய இந்த பிரச்சார இருசக்கர வாகனம் கோவை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இருந்து தொடங்கியதாகவும் மே 16 சட்டமன்றத்தை சென்றடைந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளதாகவும் இந்த இருசக்கர வாகன பிரச்சார இயக்கத்தினர் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காய்கறி வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 105 கிலோ குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட சிவகுமார் மற்றும் சந்தீப் ஆகிய இருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் 3 ஆண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட மின்மயானம் எம்நாடு செய்தி எதிரொலியாக திறக்கப்பட்டது. இருப்பினும் அங்கு அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாத நிலையில் 5200 ரூபாய் கட்டணம் வசூலிப்பதாக புகார் தெரிவிக்கும் பொதுமக்கள் இதுகுறித்து அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். பேரூராட்சியில் மயானமானது எம்நாடு செய்தி எதிரொலி காரணமாக திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒரு மயானத்தில் எரிப்பதற்கான பணத்தொகையானது 5200 ரூபாய் வசூலிக்கப்படுறாங்க. அந்த 5200 ரூபாய் வசூலிக்கிறதுக்கு சாமானிய மக்களுக்கு மிகவும் பாதிப்படைகிறாங்க.
இவங்க 2-3 திட்டங்களை செய்யாத விட்டுட்டாங்க. குளியலறை, பூங்கா, வாகன நிறுத்துமிடம் இது போன்ற இடங்கள் செய்யாமல் கட்டணம் வசூலிப்பது சாமானிய மக்களுக்கு மிகவும் பாதிப்பாக உள்ளது. இதனை செய்தவாட்டி வசூல் செய்வது மிகவும் நல்லதாக இருக்கும். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் தஞ்சாவூர் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவேற்காடு அருகே நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் மக்கள் வசிக்காத இடங்களில் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தாம்பரம் அருகே செல்போனில் பேசிக்கொண்டு தண்டவாளத்தை கடக்க முயன்ற இளம்பெண் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டதில் அப்பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலரை குடிபோதையில் இருந்த வாலிபர் ஆபாசமாக பேசி தாக்க முயன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே நேற்று வீசிய சூறை காற்றினால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நஷ்ட ஈடை வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே ஸ்ரீ மெய்கண்ட தேவ நாயனார் அருளிய சிவஞான போதம் தெளிபொருள் விளக்கம் என்னும் நூலை திருவாவடுதுறை ஆதீனம் வெளியிட்டு 5000 பொற்கிளியும் வழங்கி ஆசி வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் சுவாமிநாத ஓதுவா மூர்த்திகள், திருவாவடுதுறை ஆதீன மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 32ஆம் ஆண்டு துவக்க விழா மதிமுக நகர செயலாளர் மார்க்கெட் கணேசன், மாவட்ட செயலாளர் கொளஞ்சி முன்னிலையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் மதிமுக பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.